நல்லா இருந்து என்ன பண்றது? நீங்க தான் உங்க பொண்டாட்டி அடிச்சா உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு முடி வெட்டிட்டு தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு இங்க சுத்திட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு ஒண்ணும் புரியல. சும்மா தான்டா. பொண்டாட்டிங்கவும் ஞாபகம் வருதுடா. உள்ள ஆயில் பெட்டி மேல ஒரு பார்சல் ஒண்ணு வச்சிருக்கேன். என் பொண்டாட்டி அனுப்பியிருக்கா. அத எடுத்துட்டு வா பாப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. பாய் அந்த பார்சல் போய் நான் எடுத்துட்டு வரேன் பாய். அடங்கு முதவி அடங்கு. அவருக்கு வந்த பார்சல அவர் இன்னும் மட்டும் பிரிக்காம நம்மள பிரிக்க சொல்றாரு. அவரு வெடிகுண்டு ஏதாவது இருந்தா நம்ம செத்துருவோம்னு சொல்லிட்டு தான் நம்மள வச்சு டெஸ்ட் பண்றாரு. இது தெரியாம தலை துள்றாங்க. வெடிச்சு செதறன வச்சுக்க அவர் எலும்பு கூட உனக்கு மிஞ்சாது. பொத்திக்கிட்டு போய் உட்கார்றா. அவங்க கரெக்டா பாய். நான் எடுத்து வரேன் பாய். பிரிங்க பாய் பாப்போம். பால்கோவா வந்திருக்குடா பால்கோவா. என்னது பாய் பால்கோவா? குடுங்க பாய். நான் தான் போய் ஃபர்ஸ்ட் நம்ம அக்க குடுறா. போடா. உள்ள ஒரு லெட்டர் ஒண்ணு இருக்குடா. பாய் அது உங்களுக்கு வந்து லவ் லெட்டரா இருக்க போகுது பாய். நீங்க அத படிங்க. நாங்க இத எடுத்துட்டு போய் திங்கிறோம். வாடா போ. இந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதியிருக்கு? அன்பான, பண்பான, பாசமான கணவனுக்கு பால்கோவா அனுப்பியிருக்கேன். ரொம்ப முக்கியம் போ. இந்த பால்கோவாவை எல்லாத்தையும் சாப்பிட்டுவிட்டு சாவவும் இதில் விஷம் கலந்திருக்கு. நான் அது விஷமா? நல்ல வேளை நான் ஒண்ணுமே திங்கல, தப்பிச்சிட்டேன்.